நம்முடைய தாய்மார்கள் யார் தெரியுமா? ரசூலின் மனைவிமார்கள். ரசூலின் மனைவி மொத்தம் எத்தனை பேர்? 11 பேர். அந்த 11 பேரையும் தெரிய வேண்டும். அவர்கள் சொல்லித் தருகிற 11 பாடத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதல் மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அவர்கள் தருகிற பாடங்கள் ஏராளம் இருந்த போதிலும் ஒரு பாடம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க முடியை காட்டியதில்லை. பெண்களுக்கு முடி அவுரத். புர்கா போட்டுக்கொண்டு முடியை வெளியே போடுகிற அனுமதியை மார்க்கம் வழங்கவில்லை. முடி அவுரத். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹுவுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார்கள். பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார்கள், நாயகமே, உங்கள் மனைவி கதீஜாவுக்கு நான் சலாம் சொல்ல ஆசைப்படுகிறேன். நாம இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வாங்கன்னு கூட்டு போயிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என் மனைவி இடத்தில் கேட்டு சொல்லுகிறேன் என்றார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு இடத்துல போய் கேட்கிறார்கள், ஜிப்ராயில் உங்களுக்கு சலாம் சொல்ல ஆசைப்படுகிறார், அழைத்து வரட்டுமா? இதைவிட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? அழைத்து வாருங்கள் ரசூலே. ஜிப்ராயில் வருகிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். வந்தது ஜிப்ராயிலா என்று சோதிக்க வேண்டும். சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு பெருமானாரை, நாயகமே என் மடியில் அமருங்கள் என்றார்கள். கதீஜா ரலியல்லாஹுவின் மடியில் வலது தொடையில் ரசூலுல்லாஹ் அமர்கிறார்கள். ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரான்னு கேட்டாங்க. ஏன்னா ஜிப்ராயிலை பார்க்கிற ஆற்றல் கதீஜாவின் கண்களுக்கு கிடையாது ரலியல்லாஹு அன்ஹா. ஆமா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. எந்திரிச்சு இடது தொடையில உட்காருங்க. இப்ப பார்க்கறாங்களா? பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தலைச்சீலையை அகற்றி மூடி தெரிகிற அமைப்பிலே அன்னை கதீஜா ரலியல்லாஹு அமர்கிறார்கள். இப்பொழுது ஜிப்ராயில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரா? பெருமானார் சொன்னார்கள், தலை தெறிக்க ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்ப வந்தது ஜிப்ராயில் தான். நான் தௌராத்தை படித்திருக்கிறேன், வேதக்காரர்களிடத்தில் கேட்டிருக்கிறேன். எந்த வீட்டில் பெண்கள் முடியை திறந்து வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டில் காசான மலக்குகள் வருவதில்லை. இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிற மாநில கேரளாவில் அவ்வளோ பறக்கத்து. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எந்த நேரத்திலும் முடியை திறப்பதில்லை. ஒரு மேல போடக்கூடிய ஒரு கவர் இருக்கும். பரக்கத்தை கண்கூடாக காணுகிறோம். இப்ப முடி என்பது அவுரத். அன்னை கதீஜா தருகிற அற்புத பாடம் முடி அவுரத். இனி வாழ்நாளில் நாம் முடியை மறைத்து வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக மனமுடித்தது சௌதா ரலியல்லாஹு தஆலா. சௌதா ரலியல்லாஹுவுக்கு விட்டுக் கொடுக்கும் மனம் அதிகம். தன்னுடைய நாளை ஒவ்வொரு நாளும் ரசூல் ஒரு மனைவியிடத்தில் இருப்பார்கள். தன்னுடைய நாளை ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய மனம். இந்த விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு எவ்வளவு மனசு தெரியுமா? விட்டுக் கொடுக்கிற மனசு. ரசூலுல்லாஹ் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் வீட்டுல. போய் கதவை தட்டி உள்ள போகணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகத்திலேயே சிறந்த மனிதர் அபூபக்கர், நீங்க தான் கதவை தட்டணும்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தட்ட மாட்டேன். ஹைருல் ரிஜால், உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் தெரியுமா? ஹைருன் நிசாவை மணமுடித்தவர். ஹைருன் நிசா யாரு? சிறந்த பெண்மணி ஃபாத்திமா. ஃபாத்திமாவை எனக்கா கொடுத்தாங்க? அலியை உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. உலகத்துல சிறந்த மனிதர் நீங்க தான் கதவை தட்டணும். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்தில் முதலில் திறவுகோலை உங்கள் கையில் தான் கொடுக்கப்படும், நீங்கள் தான் கதவை தட்டணும். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு நிறைய பேரை அழைத்து செல்பவர் அலி என்று சொன்னார்கள், அதனால் நீங்கள் தான் கதவை தட்டணும். ஜிப்ராயிலே இறங்கிட்டாங்க, ரசூலே ஒரு காலத்தில் அவங்க கதவை தட்ட மாட்டாங்க, நீங்களே போய் கதவை திறந்து விடுங்கள். என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்! ஒருவரை ஒருவர் உயர்த்தி பிடித்த சூழல். நம்மை விட அவர்கள் உயர்ந்தவர்கள். விட்டுக் கொடுக்கும் மனதோடு வாழ வேண்டும் என்ற அந்த அற்புத சூழல் சௌதாவுக்கு இருந்ததை போல குடும்பத்திற்குள் இருக்கிற பெண்களாக இருக்கிற குறிப்பாக மருமகள்மார்களுக்கு வர வேண்டும். விட்டுக் கொடுக்கும் மனம் வந்துவிட்டால் அந்த இல்லம் வாழ்க்கையில் தோற்கவே தோற்காது. மூன்றாவது பெண் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. கல்வியின் தேடல். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தானும் கல்வியை தேடினார்கள். கல்வியை சமூகத்திற்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். ஏறத்தாழ 73 வயதிலே ஆயிஷா ரலியல்லாஹு வஃபாத் ஆகிறார்கள். 73 வயது வரை ஆயிஷா ரலியல்லாஹு சஹாபாக்களுக்கு கல்வியை போதித்தார்கள். தானும் ரசூலிடத்திலிருந்து மார்க்கத்தை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அதான் உர்வா ரலியல்லாஹு தஆலா, ஹதீசுக்கலை வல்லுனர் உர்வா. ஆயிஷா ரலி அவர்களே, நீங்க பெரிய கல்விமான், ஆச்சரியம் இல்லை, ரசூலின் மனைவி.
நீங்க பெரிய கவிஞர், ஆச்சரியம் இல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு கவிஞர், அவர்களுடைய மகள். ஆனா மருத்துவம் செய்கிறீர்களே எப்படி? இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சை தான். ஆயிஷாவை போல மருத்துவத்தை அகிலம் கண்டதில்லை. அந்த வழியாகத்தான் நம்முடைய பாட்டிமார்களுக்கு சில வைத்தியம் தெரிந்தது. இன்றைக்கு பாட்டிமார்கள் கூட சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹு அக்பர். மருத்துவம் செய்கிறீர்கள். ஆயிஷா சொன்னாங்க, அல்லாஹ் மனிதனை படைக்க 2 மூலப்பொருளை தேர்வு செய்தான். இந்த பூத உடலை படைக்க மண்ணை எடுத்தான். ஹலக்னல் இன்சான மின் தீன். மண்ணால் உடல் படைக்கப்பட்டது. இந்த உடலுக்கு நோய் என்றால் மண்ணில் மருந்து இருக்கிறது. வைத்த வலியா, தலைவலியா, இடுப்பு வலியா, கால் வலியா? இந்த உடல் இயங்குவதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதினேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரூஹ் உள்ள போனதுனாலதான் இவன் ஆடுற ஆட்டம் படாத பாட் எல்லாத்தையும் படுத்தி வச்சிருவான். காரணம் நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி என்கிறான் அல்லாஹ். இந்த ரூஹுக்கு நோய் என்றால், மனதுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்தில்லை. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். திக்ரிலேயும் திலாவத்திலேயும் தொழுகையிலும் தான் மருந்து இருக்கிறது. அதனால் இதை வைத்து நான் மருத்துவம் செய்கிறேன் என்றார்கள் ஆயிஷா சித்திகா. இந்த கல்வியின் தேடல், ஆனா நிறைய பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்ட தேடல் முடிஞ்சு போயிடுச்சு. பிள்ளைய வளர்க்கிறது, அதை செய்யறது, சோறாக்குறது, இதுலயே வாழ்க்கை ஓடுகிறதே தவிர தேடல் குறைந்து விடுகிறது. தேடலுக்கு ஒரு ஆயிஷா. 4வது ஹப்சா. அல்லாஹு அக்பர். வாழ்நாள் முழுக்க குர்ஆன் ஓதுகிற, 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடித்து வருகிறார்கள். வாழ்க்கை முழுக்க ஹப்சா ரலியல்லாஹு தஆலா. பெருமானாரினுடைய பிரதிகள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே 6 பிரதிகள் எடுக்கப்பட்டது, 6 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய பிரதி கடைசி வரை யாரிடத்தில் தான் இருந்தது? ஹப்சா. உலகத்தில் முதல் ஹாஃபில் பெண்மணி யார் என்றால் ஹப்சா ரலியல்லாஹு தஆலா. உலகத்தில் முதலில் குர்ஆனை முடித்த பெண்மணி. ஆனா இன்னைக்கு பெண்களே, நாம் குர்ஆன் ஓதுகிறோமா? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் குர்ஆனோடு தொடர்பு. குர்ஆன் ஓதினார்கள், யாசீன் ஓதினார்கள், வாக்கியா ஓதினார்கள். அதெல்லாம் இன்றைக்கு காணாமல் போனது. குர்ஆன் ஓதினால் இஜ்தமஅத் அலைஹில் மலாயிகா தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன். மலக்குகள் வந்து விடுவார்கள், சைத்தான் போயிடுவான். நம்ம ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சம்பாதிப்பார், அண்ணன் தம்பி 9 பேர் உட்கார்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தர் சம்பாத்தியத்துல குர்ஆன் இருந்தது, தொழுகை இருந்தது, திக்ர் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்னைக்கு 2 பேர் 1 லட்சம் ரூபாய் பத்தல, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்? குர்ஆன் இல்ல, திக்ர் இல்ல, திலாவத் இல்ல. அதனால் அத்தனை கஷ்டம். அதனால அன்புக்குரியவர்களே, குர்ஆன் ஓதுவதில் ஹப்சா ரலியல்லாஹுவை உதாரணமாக எடுக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு குர்ஆன், நாம ஒரு மாசத்துக்காவது ஒரு குர்ஆன் முடிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹு அக்பர். 5வதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா. இந்த உலகத்திற்கு பெருமானார் சொன்ன மந்திர ஹதீசுகள், மந்திர சொற்கள், நிறைய தஸ்பீகாத்துகள், நிறைய திக்ர்கள், அதுக்கார்கள் அத்தனையும் கொடுத்தது உம்மு ஸலமா. ஒரு நாள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வர்றாங்க, லுஹர் தொழுகைக்கு. உம்மு ஸலமா ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அசருக்கு வர்றாங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாங்க. மகரிபுக்கு வந்தாலும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. இஷாவுக்கு வந்தாலும், பொம்பளைகளுக்கு ஆர்வம் வந்தா மொத்தமா வந்துடும், போயிருச்சுனாலும் மொத்தமா போயிடும். இங்க வந்திருக்கிற பெண்கள் உங்களை சொல்லல, நீங்கள்லாம் அவுலியாக்கள். நான் ஊருக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து ஓதுவதை பார்த்து விட்டு பெருமானார் ஆனந்தத்தில் சொன்னார்கள், உம்மு ஸலமா, நான் ஒரு தஸ்பீகை சொல்லட்டுமா? அதை ஒரு தடவை சொன்னால் மலக்குகளால் அதன் நன்மையை எழுத முடியாதம்மா. அவ்வளவு அதிக நன்மையை கொடுக்கிற தஸ்பீகை சொல்லட்டுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது போன்ற மந்திர சொற்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்தது யார் மூலமாக? உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலாவின் மூலமாக கிடைக்கிறது. 6வதாக ரசூலுடைய மனைவியில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா. கணவனின் மீது பாசம், பெற்றோர் மீது பாசமா, கணவனின் மீது பாசமா? இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மனைவிமார்கள்ட்ட கேட்டாக்கா, கணவனுக்கு 2ஆம் தர அந்தஸ்து தான். முதல்ல தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி கணவனின் மீது லேசா ஒரு பாசம். அதுக்கு பின்னாடி அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி வானா என்ற இந்த ஒதுக்கி தள்ளுகிற இந்த சூழலில் நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நடக்கிற மாதிரியே தெரியுது. அப்ப அன்புக்குரியவர்களே, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலாவினுடைய கணவர்
ரசூலுல்லா தகப்பனார் யார் தெரியுமா? அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் குறைஷி குல தலைவர் அபூ சுஃபியான். அல்லாஹ் அக்பர். இஸ்லாத்துக்கு வரல, தன் மகளை பார்க்க வர்றாரு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹுவை பார்க்க வர்றாரு. ரசூலுல்லா உட்கார்ந்த அந்த மேஜையில அபூ சுஃபியான் ஆக உயர்ந்த தலைவர் வந்து உட்கார்றாரு. முசலமா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இங்கு அமருகிற தகுதி உங்களுக்கு இல்லை. தகப்பனை விட கணவனை மதிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்பதில்லை. திருமணத்துக்கு பிறகு தகப்பன் முதலா கணவன் முதலா இந்த பரீட்சையில் யார் ஜெயிக்கிறார்கள்? கணவன் என் தகப்பனை விட மேல் என்று நினைக்கிற குடும்பத்தில் அந்த பெண் தோற்பதே இல்லை. புருஷனை விட எங்க அத்தாதான் நினைக்கிற குடும்பம் ஜெயிப்பதே இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஏழாவதாக ஒரு பெண்மணி இருக்கிறார்கள், ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. தாத்துல் யத். அந்த அம்மாக்கு கை நீளமான பெண்மணியின் பேரு. நிறைய தான தர்மங்கள், நிறைய தான தர்மங்கள். அந்த உள்ளம் அல்லாஹ்ட்ட கேட்கறதுல துஆக்கல்ல. அந்த அம்மா கேட்ட துஆ என்னன்னா, யா அல்லாஹ் எனக்கு வழங்குகிற விசாலமான உள்ளம் கொடு. அந்த அம்மா அந்த உள்ளம் இருக்கா இல்லையா, கொடுக்கும் உள்ளம். இமாம் கஸாலி சொல்லும் போது இன்னொரு படி மேலேறி பேசுறாரு. கணவன் மனைவி உறவில் இருக்கிற ஆனந்தத்தை விட ஒரு ஏழையின் கையிலே ஒருவர் தர்மம் செய்கிற போது அல்லாஹ் கொடுக்கிற ஆனந்தம் அலாதியானதுங்கிறார். ஏழையின் கையிலே போய் அந்த கொடுக்கிற போது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறானே, அந்த சந்தோஷம் கணவன் மனைவி உறவில் கிடைக்காத சந்தோஷம் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த கொடுக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் யாரு? ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. அடுத்த ஒரு ஜைனப் இருக்கிறார்கள், ஜைனப் பின்த் ஹுசைமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியில ரசூலுல்லாஹ் கூட 8 மாதம் தான் வாழ்ந்தார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆனால் இந்த 8 மாதத்தில் 9 யத்தீம்களை வளர்த்தார்கள். மதீனாவுல யாராவது யத்தீம்னாக்கா உடனே யார் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்களாம். ஆனா காஃபிலுல் யத்தீம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, நான் யத்தீமின் பராமரிப்பு. அந்த யத்தீம் ஃபுல்லா யார் வீட்டுல இருந்தாங்கன்னா ஜைனப் பின்த் ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா. நம்ம சொந்தங்கள்ல யாராவது யத்தீம் இருந்து அவங்கள மட்டும் நம்ம தூக்கி வச்சுக்கிட்டோம்னா ரப்ப பாக்கெட்ல வைக்கிறதுக்கு சமம். அந்த ஏழைகளை, நம்முடைய இல்லங்களில் உறவுகளில் இருக்கக்கூடிய யத்தீம்களை யார் பராமரிக்கிறார்களோ, தன் பிள்ளையை போன்று பராமரிக்கிறார்களோ, தன் பிள்ளைக்கு கொடுக்கிற மரியாதையை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்பதே இல்லை. அல்லாஹ் அக்பர். 9வதாக மைமுனா ரலியல்லாஹு தஆலா. இரவு வணக்கங்கள். மைமுனா ரலியல்லாஹு தஆலாவை போல இபாதத். அந்த அம்மா 5 நேரம் தொழுகாது, 8 நேரம். இஷ்ராக் விட்டதாக வரலாறு இல்லை, லுஹா விட்டதாக வரலாறு இல்லை, தஹஜ்ஜத் விட்டதாக வரலாறு இல்லை. அவாபில். அல்லாஹு அக்பர். நிறைய பேத்துக்கு அவாபில்னா எத்தனை நேரத்தில் தொழுகிறதுன்னு தெரியாது. அவாபில் தொழுக நான் கேட்க மாட்டேன், அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. மகரிபுக்கு பிறகு 6 ரக்காத். ஆனால் மகரிபுக்கு பிறகு 20 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். உம்மு சலமா தொழுவார்கள், மைமுனா ரலியல்லாஹு தஆலா தொழுவார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு 2 சொர்க்கம் என்றார்கள். இப்ப மகரிபுக்கு பிறகு அவ்வாபில் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீண்ட நெடிய நோய்களை தருவதில்லை. இந்த படுக்கை இருக்க இல்லையா, ரொம்ப காலமா படுத்து கிடப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம். இந்த படுக்கை யாருக்கு வராது என்றால், யார் அவ்வாபில் தொழவில்லை, யார் அவ்வாபில் தொழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த படுக்கை வியாதி வராது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த தொழுகையில் இருக்கிறது. ஆனா நம்ம உணரவே இல்லை. இங்கேயும் சில பேர்கள் தொழுது வருகிறார்கள், சொன்னால் முகஸ்துதியாகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைகளை கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹு அக்பர். அடுத்ததாக சஃபியா ரலியல்லாஹு தஆலா. தியாகம். 10வது சஃபியாவின் தியாகம் குடும்பத்தில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி நேரம், ரசூலுல்லாஹ் கடும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. உள்ள போய் சஃபியா ரலியல்லாஹு 2 ரக்காத் தொழுதுட்டு, அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்குற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்து மௌத்தாக்கிரு. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் கணவர் நல்லா இருக்கணும், என்ன மௌத்தாக்கிரு, என்ன மௌத்தாக்கிரு. கணவனுக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகி. 2 ரக்காத் தொழுதுட்டு வந்து ரசூலுல்லாஹ்வை பார்ப்பாங்க.
ரசுல்லா கஷ்டப்படுவாங்க, மீண்டும் அந்த அம்மா உள்ள போகும், 2 ரக்காத் தொழுகும், மீண்டும் வந்து ரசுல்லாவை பார்க்கும். இப்படியே செய்யறத பார்த்துட்டு ரசுல்லா, அம்மா சஃபியா வாம்மா, நீ செய்யறதெல்லாம் ஜிப்ராயில் சொல்லிட்டாருமா, எனக்காக போய் போய் தொழுகிற, இதெல்லாம் ஜிப்ராயில் சொல்லிட்டாங்க, நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், என் உம்மத்தினுடைய அத்தனை சக்கராத்தின் வேதனையும் எனக்கு கொடுத்து விடுறப்பே என் உம்மத்திற்கு வேண்டாம், அதனால் வேண்டாம் அம்மா. அப்ப கணவனுக்காக தியாகம் செய்கிற தியாகி, நீங்க நம்ம வீடுகளில் இருக்க எல்லா பெண்களும் அந்த தியாகம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த உண்மையான முகப்பத்தோடு கூடிய தியாகமாக இருந்தால் அந்த இல்லம் சுபிச்சம் பெற்ற இல்லமாக மாறும். நிறைவாக 11வது மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா, கலிமத்துஹா கலிமத்தே கஸாலா. அந்த அம்மா பேசுச்சுன்னா மான் போல பேசுவார்களாம். அந்த வார்த்தை ஜுவைரியா ரலியல்லாஹு பேச பேச ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கொதிக்குமா. என்ன நினைக்கிதோ ஜுவைரியா அதை நிறைவேற்றிட்டு போயிருது. பேசியே ரசூலுல்லாஹ் நம்ம கடமுடான்னு பேசிட்டு, பொதுவா ஆயிஷான்னு பேர் இருந்தாவே கொஞ்சம் வேகமாக தான் பேசுவாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆயிஷாங்கிற பேரை வச்சுட்டாவே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வாய் கூட இருக்கும். என்னன்னா அந்த அதனால இங்கே இருக்கிற ஆயிஷா யாரும் கோச்சுக்க வேணாம், உங்களெல்லாம் சொல்லலை. அப்ப அன்புக்குரியவர்களே, கலிமத்துஹா கலிமத்தே கஸாலா, எதையும் அன்பாக பேசி சாதிக்கிற, கணவனிடத்திலே அன்பாக பேசி சாதிக்கிற பெண்மணிகள் வாழ்க்கையில் தோற்பதில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட போர்க்களத்துக்கு போகணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட போய் நான் போர்க்களத்துக்கு வரணும்னு அந்த அம்மா என்ன செய்யாது, சொல்லாது. ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு என்னென்ன தேவையோ அது முழுவதையும் மற்ற மனைவிகளை விட முந்திக் கொண்டு சரி செய்வார்கள். நீங்க போருக்கு போறீங்க ரசூலே, உங்களுக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும் எடுத்து வச்சோன்ன ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நான் மற்ற கவனத்தில் இருக்கிற, இது எல்லாம் நீ தான் எடுத்து வைக்கிற, அதனால நீயே வந்துரு, வேலை முடிச்சு. அப்ப அன்புக்குரியவர்களே, அந்த வரலாறுகள் நீண்ட வரலாறுகள் சுருங்க சொல்லுகிறேன். இப்படி 11 மனைவிகளிடத்திலும் 11 பாடங்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஜுவைரியா ரலியல்லாஹுவின் நிறைவான பாடம், உறவுகளை விட்டு கொடுத்ததாக வரலாறு இல்லை. எல்லா உறவுகளோடும் சேர்ந்திருந்த பெண்மணி ஜுவைரியா ரலியல்லாஹு. நாமும் உறவுகளை அரவணைத்து ஐங்கால தொழுகையை சரியாக தொழுது இந்த 11 பெண்களும் கொடுத்த பாடங்களை நிறைவாக பெற்று வாழுகிற தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.